நர்மதா இங்க வா. என்ன ஆச்சு? என்னக்கா? இது பாரு, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. என்னக்கா? கோவிக்காத என்ன? நான் சொல்றது உனக்கு பிடிக்காதுதான், ஆனாலும் என்னால சொல்லாம இருக்க முடியலம்மா. இந்த காதல் எல்லாம் வேண்டாம். என்ன இந்த கருமம் பிடிச்ச காதலால எத்தனை பேர் நொந்து போய் அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் அழ விட்டு இருக்கு தெரியுமா? வேண்டாம்மா, இந்த காதல் எல்லாம் வேண்டாம் நர்மதா. சொல்றத கேளு. வேண்டாம் நர்மதா. அக்கா, இப்ப என்ன ஆச்சு? ஒண்ணும் ஆகல. நீ சரு அக்கா பேச்ச மட்டும் கேட்ட போதும் இந்த காதல் எல்லாம் வேண்டாம், நிம்மதியே போயிடும். அக்கா ப்ளீஸ் அழாதீங்க, அமைதியா இருங்க. நீங்க வாங்க, முதல்ல ரிலாக்ஸ் உட்காருங்க. ஆனா காதல் நீங்க வாங்க வாங்க உட்காருங்க. எதுக்காக இப்படி அழறீங்க? அக்கா நான் வரேன். நர்மதா, சரோ, வருத்தப்படாத சரோ. நடந்ததெல்லாம் நம்ம கையை மீறி போனது. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் சில விஷயங்கள் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. இப்போ நடந்ததும் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். லீலா ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சந்தை கடையில ஏலம் போடுற மாதிரி அவளோட வாழ்க்கைய ஆளாளுக்கு இப்படி. இந்த மாதிரி அவமானம் எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுங்க. அவ என்ன பாவம் பண்ணா? யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சா? சரோ, உன் மனசுல எந்த அளவுக்கு வருத்தம் இருக்கும், என் மனசுலயும் அதே அளவுக்கு வருத்தம் இருக்கு. என்ன பண்ண முடியும்? இந்த விஷயத்துல நம்ம எல்லாரும் கையால் ஆகாத ஆளுங்களா இருக்கோம். மனசை தேத்திக்க. ஊர்ல விஜயோட கல்யாணம் அந்தரத்துல நிக்குது. லீலாக்கு கல்யாணம் ஆகலன்னா ஐயோ, எனக்கு நினைக்கிறதுக்கே பயமா இருக்கு. இந்த பிரச்சனைய குடும்பத்துல எப்படிதான் சமாளிக்க போறாங்களோ தெரியலையே. சரோ, கவலைப்படாத. ஏதாவது ஒரு வழி பிறக்காமையே போயிடும். கவலைப்படாத. வாடா மாப்பிள்ளை விநாயகர், என்ன வசூலுக்கு வந்துட்டியா? ஆமா, வசூலுக்கு தான் வந்திருக்கேன். இந்த வீட்டுக்காரமா எங்க போயிட்டாங்க? எங்கேயாவது வெளியே போயிருக்கோம். விடுறா, இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு வாங்க வேண்டியதானே? ஆமா, 3 நாளா வந்துட்டு இருக்கேன். ஒரேடியா சலிச்சுக்கிறிய. புது மாப்பிள்ளை வெயில்ல வந்தா கருத்து போயிடுவீங்களோ? சும்மா நீங்களும் அவங்கள மாதிரியே கிண்டல் பண்ணாதீங்க. மாப்பிள்ளை கேப்ல டேய், கிண்டல் இல்லடா. இந்த பாருடா, உனக்கும் ஒரு பொண்ணு கிடைச்சி நீயும் கல்யாண மாப்பிள்ளை ஆகாமல போயிடுவ. அது வரைக்கும் ஒண்ணு மாப்பிள்ளை தானே கூப்பிடணும். சரி தாத்தா, இந்த வீட்டுக்காரமா வந்தா நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. சொல்றேன். மாணிக்க சார், வரேன் சார். சரோ, 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 எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது சரோ. நம்ம லீலாக்கு இந்த ரவியை முடிச்சிட்டா எப்படி? ரவியா? ஆமா சரோ, ரவி நல்ல பையன், நமக்கு தெரிஞ்ச பையன். அவங்க வீட்லயும் பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் எனக்கு இந்த விஷயம் தோணாம போச்சு. சரோ, அவங்க வீட்டுக்கெல்லாம் நீ போயிட்டு வந்து அவங்க அப்பா அம்மா பத்தி எல்லாம் நல்ல விதமா தானே சொன்ன. இத பாரு, லீலாக்கு ரவி ரொம்ப பொருத்தமா இருப்பான்னு எனக்கு தோணுது. இப்ப அவசரமா கல்யாணம் நடத்தி முடிக்கணுங்கிற சூழ்நிலை வேற. இப்ப ரவியோட ஒரு நல்ல மாப்பிள்ள நமக்கு எங்க கிடைக்கும் சொல்லு. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். இத்தனை நாளா ரவிய இந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்ல. அப்பா கிட்ட வேற ரவிக்கு ஒரு நல்ல பொண்ணா தேடுங்கன்னு சொன்னேன். ஆனா நம்ம வீட்டு மாப்பிள்ளை ஆக்கிக்கணும்னு எனக்கு தோணாமே போயிடுச்சே. இத பாரு, நடந்ததெல்லாம் விட்டுரு. இனிமே ஆக வேண்டியதை பார்ப்போம். முதல்ல காரியத்துல இறங்குவோம். முதல் வேலையா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுட்டு வந்துருவோம். ஆமாங்க, பேசிடுவோம். நாளை காலைல முதல் வேலையே இதுதான். நம்பிக்கையோட இரு, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும்.
உட்கார்ந்திருந்தா உடம்பு என்னத்துக்கு பாகும்? போய் படுங்கப்பா. எப்படிமா உடம்பு கிடைத்தின மட்டும் தூக்கம் வந்துருமா? மனசு கிடந்த அலபாயுது. நடந்த சம்பவங்கள்லாம் சுத்தி சுத்தி வருது. தூக்க முடியல. என்ன மாமா, நம்ம குடும்பத்துக்கு சோதனைங்கிறது புதுசா என்ன? என்ன ஒண்ணு இப்ப கொஞ்சம் அதிகமா போச்சு. அதான் நம்ம தாங்குறமா எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்குது போல இருக்கு. தட்டி தட்டி பாக்குது. அது தட்டுற தட்டுல இந்த தடவை நான் உடஞ்சிருவேன்னு பயமா இருக்குடா. ஆமா, இப்பதான் நீங்க உறுதியா இருக்கணும். நாங்களாம் இருக்கோம்ல. ஆமாடா, இருக்கிறோம், எல்லாரும் தான் இருக்கிறோம். ஆனா ஒருத்தர் மனத்திலேயாவது நிம்மதியும் ஆனந்தம் இருக்குதா? இந்த வீட்டை சுத்தி பாடுற 2 கல்யாணம் நடக்கிற வீடு மாதிரியா இருக்குது. ஏதோ பெரிய இழவு விழுந்த வீடு மாதிரி. மாமா, ஏன்பா இப்படி பேசுறீங்க? அவங்க காதுல விழுந்தா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அவங்கள விட நான் ரொம்ப வேதனைப்படுறேம்மா. இப்ப நின்று போன லீலா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஜய் கல்யாணத்தை பண்றதா வேண்டாம் குழப்பி தவிச்சு வேதனைப்பட்டு இருக்கிறேன். மாமா, இந்த விஷயத்துல கோபி கொஞ்சம் ஆறுதலா இருக்காப்ல. நீங்க எப்ப வேணா சொல்லுங்க, விஜய் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேங்கிறாப்ல. அவர் சொல்லுவாருப்பா, அவர் நல்ல. ஆனா அவங்க வீட்டுல ராசு மாமா 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஏத்துப்பாங்களா? அப்பா, நீங்களே இப்படி பெருத்து போய் பேசினா நாங்கெல்லாம் என்னப்பா பண்ணுவோம்? நான் என்ன பண்ணுவேன்? இத்தனை நாளா என் வயசு எனக்கு தெரியல. நல்ல உற்சாகத்தோட இருந்தேன். இப்ப திடீர்னு என் வயசு எனக்கு புரியுது. உடம்பு தளர்ந்து போச்சு, மனசு விட்டு போச்சு. மாமா, அப்பா, அப்பா, தனோ போய் மாத்திரையும் தண்ணி எடுத்துட்டு போ. அம்மா, எங்கம்மா என் வசூல் நோட்டு வச்சிருக்க? அங்க அங்க அப்படி கை காமிச்சா என்ன? எங்க பெட்ரூம்குள்ளயா? ஓ, அலமாரிக்குள்ளயா? இத முதல்லயே சொல்லலாம்ல. என்ன ரவி, வாங்க. அம்மா இன்னைக்கும் மௌன விரதமா? வாங்க சார், வாங்க மேடம், உட்காருங்க. உட்காருங்க. நீங்க சொல்லுங்க. என்ன சார், 2 பேரும் ஏதோ சொல்ல வரீங்க போல இருக்கு. ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல தான் நாங்க வந்திருக்கோம். முதல்ல முழு விவரத்தையும் சொல்லிடுறோம். உங்களுக்கு சம்மதம்னா மேற்கொண்டு பேசலாம். என்ன சார், ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, சரோஜாவோட தங்கச்சி லீலாவை உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுட்டு போக தான் வந்தோம். என்னது திடீர்னு இப்படி சொன்னீங்களா? இப்படி என்னோட சம்மதம் இருக்கட்டும். லீலாவுக்கு தான் வேற இடத்துல பேசி முடிச்சிட்டீங்களே. அது ஏன் கேட்குறீங்க? பெரிய பைத்தியக்காரத்தனம் ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கும்போதே இந்த ஜாதகம் பொருத்தம்லாம் பார்க்கணும். அப்பா விட்டுட்டு இப்போ திடீர்னு வந்து ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லைங்கிறாங்க. ஏன் திடீர்னு இப்படி சொல்றாங்க? அதான் புரியல ரவி. அது மட்டும் இல்லை, மாப்பிள்ளைக்கு மேற்கொண்டு ஏதோ செய்யணும்னு லேசாக சொல்கிறாங்க. ஒரு
ஒருவேளை அதிகமா வரதட்சணை எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். ச்சே, சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அதான் மாமாக்கும் இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல, அதான் வேண்டாம்னு ஒதுக்கிட்டோம். தயவு பண்ணி நாங்க உங்ககிட்ட அவசரத்துக்காக வரோம்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும்னு நான் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ திடீர்னு இந்த யோசனை தோணுச்சு. சொல்லுங்க ரவி, நீங்க லீலாவை பார்த்துருக்கீங்களா? தேங்க்யூ. ரவி, நீங்களும் லீலாவும் பொருத்தமான ஜோடியா இருப்பீங்கன்னு எங்களுக்கு தோணுது. உங்க அபிப்பிராயம் என்ன? அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? எப்ப பொண்ணு பார்க்க போலாம்? ஏய், என்னது மௌன விரதம் இப்படி பேசுற? நீங்க கூட தான் இப்ப பேசிட்டீங்க. எந்த காரியத்துக்காக மௌன விரதம் இருந்தோமோ அதுவே கை மேல பலனா கிடைச்சிச்சு. அப்புறம் எதுக்கு மௌன விரதம்? என்னப்பா, போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாமா? சரிப்பா. சார், நீங்க பெரியவங்க, உடனே பதில் சொல்லணும்னு ஒன்றும் இல்லை. 2 நாள் யோசிச்சு நிதானமா கூட பதில் சொல்லலாம். நானும் சரவ வந்துட்டோங்கிறதுனாலே அவசரமா சொல்லணும்னு ஒன்றும் இல்லை. ஐயோ, அப்படிலாம் இல்ல மாணிக்கம். சரவ நாங்க பார்த்திருக்கோம். அவங்க கூட பிறந்த தங்கச்சி இந்த வீட்டு மருமகளா வருதுன்னா அது நாங்க செஞ்ச பாக்கியம் இல்ல. அது மட்டும் இல்ல, பொண்ணை பார்க்காமலே நாங்க கல்யாணத்துக்கு ரெடி. அதுவும் இல்லாம நல்ல காரியம்லாம் தள்ளி போடக்கூடாது. ஏற்கனவே இவன் கல்யாணத்துக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்துட்டோம். ஒண்ணு பண்ணுவோம், வாங்க உடனே போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவோம். சரோ, நீ உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துரு. என்னங்க, நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன தம்பி, நீங்க வரலன்னா நாங்க மட்டும் போய் எப்படி பேசுறது? சரி சார், அப்போ ஒன்று செய்வோம். கடை வரைக்கும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்க ரெடியா சரி, இருங்க. தம்பி. சீக்கிரம் வந்துருங்க. டேய், ஏன்டா மாசம் மாசம் நிக்கிற? சீக்கிரம் கிளம்புடா, வேண்டுதலை நிறைவேற்றணும். ஏய், துணியெல்லாம் எடுத்து வைத்து போறீங்க, போய் இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? என்னங்க, ஆ? நீங்க ஒரு காரியம் பண்றீங்களா? சொல்லு. ஊர்ல பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நாம எல்லாரும் கிளம்பி வந்துட்டு இருக்கோம்னு வீட்டுக்கு தகவல் சொல்ல சரி சொல்றீங்களா? சரோ, சொல்லிடுறேன். ம். ஐயா, யார் நீங்க? நான் சமயக்காரர் பொன்னுசாமி. ஐயா வர சொல்லியிருந்தாரு, அதான் பார்த்துட்டு போலான்னு. சரி, உட்காருங்க. பரவாயில்லைங்கம்மா. அப்பா, சமையல்கார பொன்னுசாமி வந்திருக்காருப்பா. நான் இல்லைன்னு சொல்லிடுமா? இல்லப்பா, நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்றாரு. இவங்க வேலை கிட்ட வேலையில வந்து நிக்கிறான். மாமா ஏதாவது தப்பா நினைப்பான், வாங்க ஏதாவது பேசி அனுப்பிடுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். கொஞ்சம் முக்கிய வேலையா இருக்குது, அப்புறம் கூப்பிட்டு அனுப்புறேன்னு. ஐயா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னுடைய 18 வருஷ அனுபவத்துல இன்னைக்கு வரைக்கும் நான் சமையல் பண்ண கல்யாண வீடுகள்ல மொய் எழுதும்போது கேட்கிற ஒரே கேள்வி என்ன தெரியுங்களா? சாப்பாடு பிரமாதம், சமையல் யாருங்கிற கேள்வியை தவிர வேற பேச்சுக்கே இடமில்லைங்கய்யா. உங்க சமையல் பத்தி எனக்கு தெரியாதுங்களா? நாள் நெருங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? நீங்க விவரத்தை சொன்னீங்கன்னா வேலையை உடனே ஆரம்பிக்கலாம். அப்படி என்னங்க பிரமாதமான சமையல்? 4 வகை காய்கறி பண்ணிடுவோம். 2 பொரியல், ஒரு கூட்டு, ஒரு பச்சடி. அப்புறம் வடை பாயசம்லாம் இருக்கு. ஸ்வீட் போடணும், லட்டா கேசரியான்னு சொன்னீங்கன்னா அதையும் ஏற்பாடு பண்ணிடுறேன். மொத்தம் எத்தனை பேருக்கு சமையல் பண்ணணும்னு லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதையும் எழுதிக்கிறேன். என்ன விட அவசரப்படுறிய? அவசரத்துக்கு இல்லைங்க, முன்கூட்டியே சொல்லி வச்சாதானே பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா கடைசி நேரத்துல அல்லாட வேண்டி இருக்கும். அண்ணே நீங்க கிளம்புங்க, நாங்கெல்லாம் கலந்து பேசி அட்வான்ஸோட நான் வரேன். அப்படி இல்லப்பா, அதுல என்ன சிக்கல்னா அந்த 2 நாள்லயே எக்கச்சக்கமான முகூர்த்தம் இருக்கு. நீங்க ரொம்ப லேட் பண்ணா பிரச்சனை ஆயிடும், ஆள் கிடைக்காது. சமையல் ஆளுங்க கிட்ட இதையெல்லாம் முன்கூட்டியே சொல்லி வைக்கணும். இல்லைன்னா காசு கண்ட இடம் தான் கைலாயம்னு போயிட்டே இருப்பாங்க. அண்ணே உங்க அக்கறைக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க கிளம்புங்க. நான் மாமாட்ட கலந்து பேசிட்டு உங்க வீட்லயே வந்து பாக்குறேன். ரொம்ப லேட் பண்ணாதீங்க. இல்ல இல்ல, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நான் தான் சமையல் பண்ணணும். நான் வரேங்க. சரி. அம்மா வரேம்மா. வாங்க. என்ன மாமா அது சரியான லூசா இருப்பான் போல இருக்கு.
டேய் அவன் தொழில் அவன் செய்யறான். அதுக்காக நொய் நொயின்னு பேசிட்டு இருக்கணுமா? நம்ம பிரச்சனை அவனுக்கு தெரியுமா? அவன் தொழில் அவன் சுறுசுறுப்பு காமிக்கிறான். என்னடா தம்பி? சரோக்கா வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து ஃபோன் போட்டிருந்தாரு. என்ன சொன்னாரு? சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் அழைச்சிட்டு வராராம். மாப்பிள்ளை வீட்டுக்காரர பேர் எதுவும் சொன்னாரா? அதெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்ல. ஏய் தம்பி, ஏண்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் யாரு? தெரியலையே. ஒருவேளை செல்வமா இருக்குமோ? வாய்ப்பே இல்ல. பின்ன யாரா இந்த மாப்பிள்ளை? தெரியுமாமா, போன் பண்றவங்க இப்படி சின்ன பையல்டா சொல்லி அனுப்புறது, பெரியவங்க நாம இருக்கோம், நம்மகிட்ட சொல்ல வேண்டியதானே? இப்ப என்னங்க செய்யறது? என்ன பண்றது, போன் வந்துருச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க. சரோ பார்த்து வச்ச சம்பந்தம் நிச்சயமா நல்ல இடமா தான் இருக்கும். சரோ செஞ்சா சரியா தான் இருக்கு. பேரை சொல்லாமல குழப்பிட்டான்.